இந்த போன்ல எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. இது உங்க போரிங் ஒர்க்க இன்ட்ரெஸ்டா மாத்திரும். அண்ட் அமேசிங், ஐ மீன் டிஸ்பிளே, வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா அண்ட் வாட் நாட். இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்கு. வாட் த ஹெல்? இந்த போன் ஏன் திரும்ப திரும்ப சூடாகுது? ஏதாவது பண்ணியா? ஹே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. லீவ் மீ அலோன். யோ, போய் பாரு, அந்த ஆளுக்கு என்ன வேணும் கேளியா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 4 மணி நேரம் வேஸ்டா போச்சு. கௌரவ், அங்க போய் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாரு. சார், எனி ப்ராப்ளம் என்ன? இந்த ஸ்டூபிட் டப்பா போன் தான். எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப சூடாயிட்டே இருக்கு. எப்படி நான் இதை கையில வச்சுக்கிறது? அப்புறம் மீனாட்சி எங்க? மேம் ப்ளீஸ். How dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன தடுத்து நிறுத்துவ? I'm Rocky's wife, okay? மேம் உங்களை தடுத்து நிறுத்தல. I'm just saying ஷூட்டுக்கு நடுவுல. Excuse me. எனக்கு உடனே ராக்கியை சந்திச்சாகணும். It's very urgent, okay? மேம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரெடி ஷெட்யூல் லேட்டா போயிட்டு இருக்கு. ஷூட் முடிஞ்சதும் கண்டிப்பா மீட் பண்ண வைக்கிறேன் மேம். புரிஞ்சுக்கோங்க. மேடம் ப்ளீஸ். சார் உங்களை கூப்பிடுறாரு. சரி நீ போ, நான் வந்துடுறேன். என்ன ஆனாலும் சரி, இவளை மட்டும் உள்ள விட்டாரு. ராக்கி, நீ கூப்பிட்டியா? நீ எங்க போய் தொலைஞ்ச? என்னாச்சு? இங்க ஷூட் பண்ணும்போது நீ இங்க தானே இருக்கணும். இங்கதானா? திரும்ப திரும்ப போன் சூடாகுதுன்னு சொன்னல, அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஆமா, நான் செக் பண்ணாத. அட என்ன பண்ணீங்க? மறுபடியும் சூடாகுது. நீ இங்க தானே இருக்கணும் என் பக்கத்துல. வெளியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதான். Come on, chill. என்ன chill? Take it easy, yaar. சார், இப்போ இது சரியா தான் இருக்கு. இங்க பாரு, லாஸ்ட் ஷாட் எடுத்துக்கலாம், ஓகே? இந்த ஷாட்ல ஃபோன் ரிங் ஆகும். ஃபோன் ரிங் ஆனதும் நீ ஃபோன் எடுத்து காதுல வை. காதுல வச்சதும் ஹலோ ஹலோன்னு சொல்லு, ஓகே? லாஸ்ட் ஷாட். ஆமா, இதான் லாஸ்ட் ஷாட். That's it. Chill. Please do it. Come on. Come on. Ready, sir. Rolling. Makeup. போலாம். ஓகே. Rolling. And action. இந்த ஸ்மார்ட் போன் நீலு கம்பெனியோட புது இந்த ஸ்மார்ட் போன் நீலு கம்பெனியோட இதுவரைக்கும் வந்ததுலயே ரொம்ப பிரீமியம், ரொம்ப காஸ்ட்லியான ஸ்மார்ட் போன் இது. இந்த கம்பெனிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுமே மார்க்கெட்ல அவங்களுக்கு காம்படிஷனா இருக்கிற எல்லா போன்ஸும் டவுன் ஆயிடும்னு. ஒரு ஷூட் நடக்கும்போது திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நீலு கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ராக்கி ஆன் தி ஸ்பாட்ல இறந்துட்டாரு. வந்துட்டார். வாங்க வாங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், இது எப்படி நடந்தது? இதுக்கு காரணம் என்ன? நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு இப்ப கூட சந்தேகமா இருக்கா? எல்லா மொபைல்ஸுமே டிஃபெக்டிவ் அண்ட் டேஞ்சரஸ்னு தோணுதா? பின்னாடி நிறைய பணம் செலவாயிருக்கு. அதே மாதிரி இது எப்படி நடந்துச்சு? ஒருவேளை உங்க கம்பெனி நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்ற நினைப்புல சேஃப்டி ஃபியூச்சர்ஸை தவற விட்டுட்டீங்களா? அந்த மாதிரிலாம் எந்த காம்ப்ரமைஸும் நடக்கல. எங்களுடைய ஒவ்வொரு மொபைலும் டாப் லெவல் செக்யூரிட்டி குவாலிட்டி செக்கை தாண்டி தான் வெளியே வருது. எங்க எந்த ஹேண்ட்செட்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லனா எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? போன் எப்படி பிளாஸ்ட் ஆச்சு சொல்லுங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வம் எனக்கு இருக்கு. அதனால நாங்க இந்த கேஸை சிஐடி கிட்ட ஒப்படைச்சிட்டோம். பாருங்க, சிஐடி வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. சார் சார் நில்லுங்க. சார் சார் நில்லுங்க. நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். சார் நில்லுங்க. சார் சார் நில்லுங்க. சார் நிஜமாலே இந்த மொபைல் ஏதாவது டிஃபெக்ட் இருந்திருக்குமா? இல்ல யாரோ செஞ்ச சதி வேலையா இருக்குமா? சொல்றீங்களா சார்? முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இருக்காரு சார். சார் நில்லுங்க சார். சார் கமெண்ட்ஸ் போங்க சார். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார் நில்லுங்க. ப்ளீஸ் சார். சார், பாடி ஃபாரன்சிக் அனுப்பிட்டேன். குட். ஆனந்த், ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு. சார், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்த எல்லா மொபைல்ஸையும் டெஸ்டிங்காக நான் அனுப்பியிருக்கேன். எந்த ஹேண்ட்செட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். திடீர்னு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார். இதுல ப்ராப்ளம் எதுவும் இல்லை.
ப்ராப்ளத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை யார் செஞ்சிருப்பாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்ப யாரு இது? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? அந்த கிருஷ்ணா யாரு? அலோஹா கம்பெனியோட சிஇஓ. எங்களோட மிகப்பெரிய ரைவல். ஒவ்வொரு தடவையும் எங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏகப்பட்ட கேசஸ் எல்லாம் அவனால தான் சார். அத்தனை கேசஸ்னா எத்தனை? அது ஏகப்பட்டது இருக்கு சார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அலோஹா கம்பெனி எங்கள் கம்பெனியோட டெக்னாலஜி டிசைன்ஸ் ரெண்டுத்தையும் திருடிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் எங்கள் கம்பெனியை அவமானப்படுத்துறாங்க. 100% இதெல்லாம் அவன் தான் சார் செஞ்சிருக்கணும். நீங்க ஷூட்டுக்கு முன்னாடி அங்க எதையும் செக் பண்ணலையா? செக் பண்ண சார். எங்கள் டீமுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல. அது சரி, இங்க இந்த ஷூட்ல ஹேண்ட்செட்டை செக்யூரா வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? மீனாட்சி. மீனாட்சியா? யார் அந்த மீனாட்சி? ராக்கியோட பர்சனல் அசிஸ்டன்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மீனாட்சி தானே? ஆமா சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுமா. இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா போன்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு, அது சூடாயிடுச்சு. போன் உங்ககிட்ட இருக்கும்போது அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? சார் நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் ராக்கி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு போன் சூடாகுதுன்னு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா ஒவ்வொரு ஷூட்டிங் அப்பயும் அவரு காமெடி பண்ணுவாரு. இப்பயும் அதான் பண்றாருன்னு நினைச்சேன். சோ நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டீங்க? சார் எனக்கு இது தவிர இன்னும் வேலை இருக்கு சார். நிறைய மீடியாவை ஃபேஸ் பண்ணணும், பிரஸ்ஸை பார்க்கணும் சார். இங்க ஷெட்யூல் கூட கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் தனியா எத்தனை வேலை தான் சார் பாப்பேன். கொஞ்சம் அமைதியா இரு சார். இவளே ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன கேட்கணுமோ அதை அப்புறமா கேட்குறீங்களா ப்ளீஸ்? சார், நான் விஷால், மீனாட்சியோட ஃபியான்சே. ஓ ஆமா, நீங்க ஷூட்ல தான் இருந்தியா? இல்ல சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். மீனாட்சியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அதான் உடனே இங்க வந்துட்டேன். எனக்கே தெரியும் இது கரெக்டான டைம் இல்லை தான். ஆனா எங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்ப்பா. ஓகே சார். சரி, மொபைல் என்னதான் பிரச்சனை? யார் யாரு அந்த மொபைலை தொட்டதுன்னு சொல்லுங்க. அந்த மொபைல் போன் எங்க இருந்து வந்துச்சு? சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் 2 போனையுமே செக் பண்ணிட்டோம். அப்படிதானே? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். நீ என்ன சொன்ன? 2 போனையும் செக் பண்ணதா தானே சொன்ன? அப்ப 2 போன் இருந்துச்சா? எஸ் சார். ஷெட்யூல் ஷூட்டிங்கில் நாங்கள் ஒரு பேக்கப் எப்போ வச்சிருப்போம். ஆனால் 2 பீசஸுமே பிராண்ட் நியூ தான். சீல்டு பேக்காக டைரக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. அப்படின்னா அந்த 2வது போன் எங்க? சார் அது இங்க 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 அதுதான் சார் இருக்கும். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே மேம். அது 2 மொபைலும் செட்டில் தானே இருக்கணும். எங்கே போச்சு? ஆனால் அதை கவனமாக பார்த்துக்கிறது உன் பொறுப்பு தானே. நான் அதை மற்ற ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து தான் வச்சிருந்தேன். நாங்க செட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். 2வது ஒரு போனும் இல்ல. எங்க போச்சு அந்த போனை சொல்லுங்க. சார் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. யாரோ அவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்துருப்பாங்க, ஃபோன் புதுசாக இருக்குது, நீங்கள் யாரும் கவனிக்கல, அடிச்சுட்டு போயிருப்பாங்க. சார், பிளாஸ்ட் ஆகிற ஃபோனை எதுக்கு சார் திருடணும்? பங்கஜ், ஃபோன் பிளாஸ்ட் ஆகுன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா என்ன? ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்னால கூட செல் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இது ஆக்சிடென்டா இருக்கலான்றீங்களா? ஒருவேளை இது ஆக்சிடென்டாகவும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒரு விஷயம் 100% கன்ஃபார்ம் தாரிகா. இந்த ஹேண்ட்செட்டில் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா ஒன்று கிடைச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதைத்தான் நாம் இப்போ கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன சார், குழப்பங்கள்லாம் தீந்துச்சா இல்லை இன்னும் தொடருதா? அது கன்ஃபார்ம். இதுல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் கெமிக்கல்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அது எக்ஸாக்ட்லி என்னன்னு, அப்புறம் அதை எப்படி இந்த போன்ல இம்ப்ளான்ட் பண்ணாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னா போன்ல டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல. அப்படின்னா அபிஜித் போன் வெடிச்சு சதுருச்சுல்ல, அது ஒன்றும் ஆக்சிடென்டும் இல்லை, எக்ஸ்ப்ளோஷனும் இல்லை. யாரோ வேணும்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. ராக்கியோட உயிரை எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கூட கருணையா இல்லாம. சார் 2 போன் காணாம போயிருக்கு சார். அதுல 1 பிளாஸ்ட் ஆயிருக்கு. 2வது கொலகாரம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். பாம்பை கையோட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் சார். பாம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஹேண்ட்செட்டுக்கும் செப்பரேட் IMEI நம்பர் கண்டிப்பா இருக்கும். இந்த ஹேண்ட்செட்டுக்கும் இருக்கு, அது இதுல எழுதியிருக்கு. இப்போ அடுத்து இந்த பாக்ஸ், அது இந்த ஹேண்ட்செட்டோட பாக்ஸ் தான். இதுல கூட அந்த நம்பர் எழுதியிருக்கு.
சரி அதுக்கு சார் அந்த பாக்ஸ்ல IMI நம்பர் எழுதிருக்குல்ல, அது அந்த போன்ல இருக்க IMI நம்பரோட மேட்ச் ஆகவே இல்லை சார். வாட்? அப்படின்னா இந்த ஹேண்ட்செட் பிளாஸ்ட் ஆச்சு இல்ல, இது ஒரிஜினலி இந்த பாக்ஸோட ஹேண்ட்செட்டே இல்ல. இந்த ஹேண்ட்செட் பிளாஸ்ட் ஆச்சு இல்ல, இது ஒரிஜினலி இந்த பாக்ஸோட ஹேண்ட்செட்டே இல்ல. அப்படின்னு இந்த பாக்ஸுக்குள்ள இருந்த ஒரிஜினல் ஹேண்ட்செட் அதை மாத்திட்டு அந்த இடத்துல வேற ஒரு ஹேண்ட்செட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான். எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல் ஃபிக்ஸ் பண்ணு. இத பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்திருக்கு. சார், யார் இதை செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இந்த டூப்ளிகேட் மொபைல் எப்படி சார் கிடைச்சிருக்கும்? அங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, யாருக்குமே தெரியலையா இது டூப்ளிகேட் போனுன்ட்டு? சார் ஆக்சுவலி அது CEO ஆனந்த் சார், அவரு கூட தெரியல போல இருக்கே. அவருக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல. செமையா பிளான் போட்டு வேலையை பார்த்துருக்கானுங்க சார். எதுவா இருந்தாலும் சரி சார், இந்த போனை மாத்தி வச்சது ஷூட்டிங் செட்ல தான் நடந்திருக்கு. ஆமா அபிஜித், கண்டிப்பா. ஃப்ரெடி நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணு, இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணு. அந்த ஒரிஜினல் போன் கிடைக்குதான்னு பாரு. எப்படி மாத்துறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். பங்கஜ், நெல்லோ கம்பெனியோட CEO ஆனந்த், நீ போய் அவரை பாரு, அவர்கிட்ட விசாரிச்சு பாரு. அவரோட கம்பெனியோட போன் மாதிரியே வேற ஒரு போன் எங்கிருந்து வந்துருச்சுன்னு, அதுலதான் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் வந்திருக்குன்னு சொல்லு. கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ்? அது எப்படிங்க நடந்திருக்கும்? 2 பீசஸ்மே பிராண்ட் நியூ தான். நேரா ஃபேக்டரியில இருந்து சீல்டு பேக் பாக்ஸஸ்ல எங்கிட்ட வந்து. ஃபேக்டரியில இருந்து சீல் பாக்ஸ் மட்டும் தான் வரும். ஆனா ஒருவேளை வர வழியில ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? அதாவது எந்த ஹேண்ட்செட் பிளாஸ்ட் ஆச்சோ அதோட IMI நம்பர் அப்புறம் அந்த பாக்ஸ் மேல இருக்கிற IMI நம்பரும் ரெண்டுமே மேட்ச் ஆகல. என்னது? கொலைகாரன் ஒரிஜினல் ஹேண்ட்செட்டை மாத்திட்டு பாம் இருக்கிற ஹேண்ட்செட்டை அங்க வச்சிருக்கான். இதுல விஷயம் என்னன்னா, எக்ஸாக்ட்லி அவங்க கிட்ட இருக்கிற ஹேண்ட்செட்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதுங்கிறது வந்துச்சு. சார் அது ஞாபகம் வந்துடுச்சு. 2 ஹேண்ட்செட் திருட்டு போயிடுச்சு. எஸ் சார், 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சேன். அதில் டாப் லெவல் IT எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டெக்னோ பிளாகர்ஸ், மீடியா, ப்ரெஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா எங்கள் மொபைல் ஃபோன் டெஸ்டிங் நடக்கும். நாங்கள் எங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுக்கு காட்டலான்னு நினச்சோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஹேண்ட்செட் திருட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? சார், நான் அதை பெரிய விஷயமா நினைக்கல சார். வந்திருக்கிற கெஸ்ட் மேலே திருட்டுப்பட்ட கட்ட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். எதுக்கு சார் என் கம்பெனி பேருக்கு எடுத்துக்கணும்? முதல்ல இதை சொல்லியிருந்தா ராக்கியோட உயிரியாவது காப்பாற்றிருக்கலாம். ஒரு மொபைல் ஃபோன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு ஃபோனும் அந்த கொலைகாரங்கிட்ட தான் இப்போ இருக்கு. அது எப்போ எந்த நேரத்தில் வெடிக்குன்னே தெரியாது. ஷூட்டிங்ல யூஸ் பண்றதுக்கு இந்த போன் தான் வச்சிருந்தாங்க சார். இதுல இருக்கிற சீரியல் நம்பர் பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் கூட அப்படியே மேட்ச் ஆகுது சார். எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு கொலைகாரன் நல்ல வேலை பண்ணிருக்கான் சார். மொபைல் போனையே நாசமாக்கிட்டான், ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அழிச்சிட்டான், குப்பை தொட்டியில் தூக்கி போட்டான். அப்புறம் இந்த 2 போன்ஸ் அந்த பாம்பு வச்சிருந்த போன்ஸோட ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அதுல ஒன்னு ஷூட்டிங் ஸ்பாட்லயே வெடிச்சிடுச்சு. ஆனா இன்னும் ஒண்ணு கண்டிப்பா அந்த கொலைகாரங்கிட்ட தான் இருக்கு. அந்த போனை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். சார், ஒரு தடவை கொலைகாரன் போனை ஆன் பண்ணிட்டான்னா எலிய டக்குன்னு பிடிச்சிடலாம். எனக்குன்னு தோணுதுன்னா அபிஜித், ஒருவேளை அது அந்த 2வது போனும் பிளாஸ்ட் ஆயிடக்கூடாது. ஆமா சார், அந்த ஆளு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆரம்பிச்சு ஷூட்டிங் டே வரைக்கும் கொலை பண்றதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணிருக்கான்னா அவன் துணிஞ்சு என்ன வேணா செய்வான். ஐ அம் ஷூர் சார், கண்டிப்பா இந்நேரம் அடுத்த பிளான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வேலை சேஃப்ரெடி கம்பெனி லான்ச் கான்ஃபரன்ஸ்ல எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ அத்தனை பேரோட லிஸ்டையும் ரெடி பண்ணு. அப்புறம் அதுல இருந்து எத்தனை பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னு பாரு. கில்லர் 100% பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருப்பான். அங்க இருந்து தான் போனையும் திருடி இருக்கான். பாம்பு இருந்த போனை ஷூட்டிங்க்கு அனுப்பி வச்சுட்டான். அப்புறம் அபிஜித், நீ ஒரு வேலை செய். இந்த ஆலுவா கம்பெனியோட CEO கிருஷ்ணாவை போய் பாரு. சார், அவருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்காது. தேங்க்யூ வெரி மச். நான் கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. முதல் விஷயம், பிளாஸ்டோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம். நேலோ கம்பெனியோட போன் விஷயத்துல ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சுல்ல, அதுல ஒருத்தரோட உயிரே பறி போயிருக்கு. அந்த பிளாஸ்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு வெல் பிளான் மர்டர். அப்படின்னா சார் ராக்கி யார் கொலை பண்ணது? ஒருவேளை நெல்லாவோட ரைவல் கம்பெனிக்கு சம்பந்தம் இருக்கா சார்? இத பாருங்க, இந்த நேரத்துல அது சொல்ல முடியாது யார் கொலை பண்ணாங்கன்னு.
நெல்லோ கம்பெனியோட ரைவல்ஸ் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம சொல்றது ரொம்ப தப்பு. இவங்களோட போன் ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் தான், நல்லதா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சுல, அந்த போன் அதுலதான் யாரும் ஏதோ கோல்மால் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதை வேணும்னு செஞ்சிருக்காங்க. சார் இது யாரோ வேணும்னு செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க அவங்க எப்ப சார் பிடிப்பீங்க? கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம், இது என்னுடைய வாக்கு. யாரு? சிஐடி. ஓ, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க என்ன அவமானப்படுத்தினது பத்தவே இல்லையா? மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க நியூஸை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். உங்க மேல நாங்க எந்த பழியுமே போடலையே சார். மீடியா பீப்புள்ஸ் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மீடியா ஆளுங்க என் மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது தப்பு. எது தப்பு எது சரின்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் சார். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அந்த ராக்கிக்கும் இந்த மரணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா உங்க கம்பெனிக்கும் அந்த எல்லோ கம்பெனிக்கு நடுவுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, நிறைய கோர்ட் கேஸ் உங்க மேல இருக்குல்ல, மொபைல் டிசைன் சுட்டதுக்காக. எந்த கம்பெனில தான் ரைவல் இல்ல சார் சொல்லுங்க? அப்புறம் இந்த டிசைனை நான் ஒன்னும் திருடல. என்னோட டிசைன்ஸ் ஆனந்த் தான் திருடி இருக்கான். அப்புறம் என்னோட ரிசர்ச் ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் அவன் எடுத்துட்டு போயிருக்கான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஆனந்தோட கம்பெனில இருந்த ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் அந்த கம்பெனி விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க உழைப்புக்கேற்ற சேலரி அங்க கிடைக்கல. அப்புறம் அந்த கம்பெனியோட ஒரு எம்ப்ளாய் இங்க என் கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெல்லோ கம்பெனி ஆளா? ஆமா. அந்த ஆளோட டீடைல்ஸ் தர முடியுமா? தாராளமா, இப்போவே தரேன் சார். கிருஷ்ணாவோட ஆபீஸ்ல எந்த ஆள் வேலைக்கு அப்ளை பண்ணானோ ஆனந்தோட ஆள் தான் சார் அவன். ஆனந்த் கம்பெனியோட சீனியர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். அவன் ஏன் வேலையை விட்டு போகணும்னு நினைச்சா? ரீசன் ஜென்யூன் தான் சார். உழைப்புக்கு ஏற்ற சேலரி இல்லைன்றாரு. ரெக்கார்ட்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா தான் சார் இருக்கு. இப்போ அவன் எந்த கம்பெனில இருக்கா? ஆனந்தோட கம்பெனிலயா இல்ல கிருஷ்ணாவோட கம்பெனிலயா? சார் இந்த கிருஷ்ணாவோட கம்பெனில அவன் விஷயம் இப்போ ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஆனந்த் கம்பெனில தான் இப்போ இருக்கான். ஆனா கிருஷ்ணா கூட நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கான் சார் அவன். அபிஜித், அப்படின்னா அவளை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணணும். ஃப்ரெண்டே, அந்த ரெண்டாவது போனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அது இன்னும் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. ஒன்ஸ் ஆன் ஆச்சுன்னா உடனே சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல அபிஜித். நடந்த இந்த சம்பவத்தால யாருக்கு பெரிய அளவுல லாபம் ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார், நீங்க என்ன வர சொன்னீங்களா சார்? இத பாருமா மீனாட்சி, பயப்படாத. எல்லாமே ரொம்ப சாதாரண கேள்விதான். பயப்படாம பதில் சொல்லு. அன்னைக்கு ஷூட்டிங்ல ராக்கி கூட ஏதாவது சண்டை ஏற்பட்டுச்சாங்க? சார், அது ராக்கி கூட ஷூட்டிங்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் சார். என்ன சொல்ற? அவர் எப்பவும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு சார். எல்லாரையும் திட்டிக்கிட்டு ரொம்ப மட்டை தட்டிட்டே இருப்பாரு. என்கிட்ட சொல்லுவாரு, உனக்கு எதுவுமே தெரியல, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. நேத்து கூட செட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு இல்ல? நேத்தும் செட்ல அதான் சார் நடந்துச்சு. ஒவ்வொரு செட்லயும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாம இருக்கவே மாட்டாரு. நேத்து எல்லாரையுமே திட்டினாரு. யாரு என்ன பண்ணாலும் தப்புன்னு சொன்னாரு சார். அப்பதான் வின்னி அப்புறம் விமல் வந்தாங்க. வினி அதாவது ராக்கியோட வைஃப் இல்ல? ஆமா. அவ என்ன பண்ணா சார்? அது ராக்கிக்கும் வின்னிக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. ராக்கி சொல்லுவாரு வின்னி அவரோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டதா. நேத்து கூட அவ செட்டுக்கு வந்திருந்தா. அப்புறம் எதுக்குன்னே தெரியல என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. How dare you? என்ன தடுத்து நிறுத்தறதுக்கு நீ யாரு? I'm Rocky's wife, okay? சார், அப்போ ஒரு வழியா நான் சிச்சுவேஷன் எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் இது விமல் யாரு? விமல் சார், அது அவர் ராக்கியோட எக்ஸ் பாடி கார்டு. அவ இதுக்கு அங்க வந்தா? அவன் ரொம்ப கோபத்துல இருந்தா. நான் ராக்கிய பார்க்க போறேன். சாரோட பெர்மிஷன் இல்லாம யார் சொன்னது? சார். விமல், what is your problem? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ராக்கிய பார்க்கணும்னு. ஷூட் போயிட்டு இருக்கு. Don't raise your voice. கொஞ்சம் மெதுவா பேசு. நான் அவனை உடனே பார்க்கணும். சரி, ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணிக்கோ. ஏன் ஷூட்டுக்கு அப்புறம்? இப்ப ஏன் மீட் பண்ண கூடாது? விமல், கொஞ்சம் பார்த்து மெதுவா பேசு. இங்க என்னதான் பிரச்சனை? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு. நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. கைஸ், அவனை வெளிய அனுப்புங்க. ஏன் கூட பேச மாட்டேங்கற? சார் வாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேச கூடாதுங்கற. சார், சார் வாங்க. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ராக்கி, நான் பாத்துக்கறேன். உன்னை விடவே மாட்டேன். சார், நான் இதெல்லாம் சால்வ் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். சரி, இந்த வினி அப்புறம் விமல் இவங்களை தவிர செட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? சொல்லுங்க. இல்ல சார், வேற யாரும் அங்க வரல. ஓகே மீனாட்சி, நீ கிளம்பலாம். வேற ஏதாவது ஞாபகம் வந்தா எங்க கிட்ட சொல்லு. ஓகே சார். அபிஜித்,
இந்த மீனாட்சி ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். சார், அந்த பொண்ணே ரொம்ப பயந்து போயிருக்கா. அவ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். பங்கஜ், டவுட்ஸ் நமக்கு அந்த மொபைல் போன் மேல கூட தான் வரல. ஆனா கடைசியில பிளாஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இந்த மீனாட்சியோட டோட்டல் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த வின்னி அண்ட் விமல் டீடைல்ஸையும் எடுங்க. அப்ப தெரிஞ்சிடும்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல மொபைல் போன்ஸை விட இவங்க ஏன் சூடானாங்கன்னு தெரிஞ்சிடும். எனக்கு என் பணம் கிடைக்காத வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நான் கேட்ட பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. எந்த பணம்? டீல் ஞாபகம் இருக்குல்ல, வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கிடைக்கும். நினைச்ச மாதிரி வேலை தான் நடக்கலையே, அப்புறம் ஏன் பணம் கேக்குற? நீ ராக்கிய பத்தி என்னென்ன டீடைல் கேட்டியோ அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொடுத்தேன். இப்போ எனக்கு என் பணம் வேணும். சும்மா கத்தாத. இது ஏன் வீடு, ஓகே? உனக்கு எந்த பணமும் கிடைக்க போறது இல்ல. உன்ன மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களோடலாம் நான் பேசுறது கூட இல்ல. என் வீட்டை விட்டு வெளியே போற. அப்ப நீ காசு கொடுக்க மாட்டல? அப்ப இந்த வாங்கிக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப? யாரா நீ? சிஐடி. இப்போ உன்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாமா? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? ராக்கிய மர்டர் பண்ணதையா? இல்ல இல்ல. நீயா உண்மையை சொல்லிட்டா அது உனக்கு ரொம்ப நல்லது. சார் நான் எந்த தப்பும் பண்ணல. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் ராக்கியை கொல்லல. ராக்கிக்கு எதிராக நீ எந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்ல? இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது உண்மைதான் சார். என்ன ராக்கி என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது அவனுக்கு ஒரு செலிபிரிட்டியோட அஃபேர் இருக்குன்னு. ஆனா ராக்கி என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவான் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்ல சார். அதனாலதான் சார் அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க. நீ யாரு? நான் விமல் சார். நான் ராக்கியோட பாடி கார்டு. ஓஹோ, நீதான் அவனா? செட்டுக்கு வெளியே பிரச்சனை பண்ணியா உள்ள போறதுக்காக? இல்ல சார், நான் பிரச்சனை பண்றதுக்கு போல சார். நான் என் சம்பளத்தை வாங்குறதுக்காக தான் போனேன். ஆனா நான் அதை மறந்துட்டேன். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் பெரிய ஹீரோன்னு. மத்த எல்லாருமே புழு பூச்சின்னு நினைக்கிறான். அப்புறம் சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். போதை தலைக்கேறி அங்கேயும் இங்கேயும் விழுந்தான். அவனை நான் தான் தாங்கி பிடிச்சி வண்டியில கூட்டு போய் விட்டேன். ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன அடிச்சிட்டான் சார். சரி அதை விடுங்க. மறுநாள் நான் அவன் கிட்ட சொன்னேன் நீ பண்ணது பெரிய தப்புடான்னு. ஆனா அதுக்கு அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான் சார். உடனே உனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுல, அதனால நீ செட்டுக்கு போனியா ராக்கியை கொல்லணும்ட்டு? ஐயோ இல்ல சார், நான் அப்படி பண்றதுக்காக போல. நான் தான் சொன்னல என் சம்பளத்தை வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். கொல்லணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு எங்க 2 பேருக்கு தைரியமே இல்ல. உங்க 2 பேருக்கும் அவன் மேல அவ்வளவு இருப்பா? இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க 2 பேரை தவிர வேற யாரும் அவனை கொல்லணும்னு நினைச்சா? சார் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ராக்கியை கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு விஷயம் சார், ஒரு ஆள் இருக்கான். அவன் தான் ராக்கி மேல ரொம்ப வெறுப்போட இருந்தான் சார். யாரது? சுஹாஸ். அவனும் ஒரு செலிபிரிட்டி தான். அவன் ராக்கி வரதுக்கு முன்னாடி அவன் தான் சூப்பர் ஸ்டார். அவங்க 2 பேருக்குள்ள என்னாச்சு? சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். ராக்கி அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தான். சுஹாஸ், ஆமா நீ எப்படி இங்க வந்த? ஏன் மூளையில ஏன் இப்படி தனியா வந்து உக்காந்து இருக்க? அதுவும் இருட்டுல? இல்ல நான் சும்மா தான் கேட்டேன். ஹேண்ட்ஸமான முகத்தை வச்சுட்டு இருட்டுல உக்காந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? என்னை பார்த்ததுல உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன? ஓ, நெல்லோ கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா நான் மாறிட்டேன்ல, அதானே உனக்கு வருத்தம்? இங்க பாரு ராக்கி, எனஃப். ரொம்ப ஓவரா பேசாத. ஆனா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு போ சுஹாஸ். எங்க போற? இங்க பாரு, நேத்து சூப்பர் ஸ்டாரா இருந்த அது நேத்து. ஆனா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அது நான் தான். ராக்கி இங்க பாரு. ஓகேப்பா, நேத்து வரைக்கும் நீ ஸ்டாரா இருந்த, ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன் பாத்தியா? இன்னைக்கு ஸ்டார்டாம், லைம் லைட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ உளறத கேட்க நான் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ என்ன பண்ணுவ? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. யூஆர் a total waste. நீ வேணா பாரு, ஒவ்வொன்னா உன்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எப்படி நான் தட்டி பறிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ பாத்துக்கிட்டே இருப்ப. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. How dare you? யார் மேல கைய வச்ச? மௌன உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன விடுங்க. விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. விட மாட்டேன். விடுங்க என்ன. அவனை காலி பண்ணிடுறேன். மீனாட்சி ஆனந்த் கிருஷ்ணா வின்னி, பாடிகார்ட் விமல், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்புறம் சுஹாஷ். தைரியமா சொல்லு, கொலை பண்ணிருந்தா ஆமான்னு சொல்லு. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க.
நான் ராக்கியை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு நாள் எதுக்கு காத்து இருக்கணும்? எப்போவோ போட்டு தள்ளி இருக்கலாம்ல. 1000 பேருக்கு முன்னாடி அவனை கொல்ல முடியுமா? நீ அவ்வளவு முட்டாள்தனமா வேலை செய்வியா என்ன? ராக்கியை மர்டர் பண்ண நீ பிளான் பண்ணிருக்கல, அப்பதானே உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. உன்னோட பழிவாங்கும் படலாமும் முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் செத்ததுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, தலகணம் பிடிச்சவன், அரகண்ட், தான் பக்கத்துல இருக்கவங்கள மனுஷனா கூட மதிக்க தெரியாதவன். மிஸ் ஆயிட்டான். நானே அவனை கொண்டிருக்கணும். என் கெட்ட நேரம், எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கல. சரி, நீ அவனை கொல்லலன்னு நாங்க நம்புறோம். ஆனா நீ வேற யாரையாவது அனுப்பி அவனை கொண்டிருக்கலாம்ல? இந்த மொபைல் எக்ஸ்ப்ளோசிவ்காக நீ யாருக்காவது பணம் கொடுத்துருக்கலாமே. இங்க பாருங்க, இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் ராக்கி தான் யோசிப்பான், நான் கிடையாது. உனக்கு ராக்கி மேல வெறுப்பு அதிகமா இருந்துச்சுல? ஆமா, நான் அவனை வெறுத்து ஒதுக்குனதும் உண்மை. கோபத்துல கொந்தளிச்சு போயிட்டேன். அந்த கம்பெனி அவனை பிராண்ட் அம்பாசிடரா மாத்திட்டாங்க, அதுவும் பாதி பணத்துக்கு. அந்த வேலையை செய்ய நான் 2 கோடி ரூபாய் கேட்டேன். உன்னோட மார்க்கெட் பிரைஸை விட அது கம்மி, அதனால உன்னால தாங்கிக்க முடியல, அப்படித்தானே? உனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சுல? பாவம், அந்த கோபத்துல தான் ராக்கியை கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். சார், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் ராக்கியை கொல்லவே இல்லை. நீங்க திரும்ப திரும்ப சொல்றதால நான் செய்யாத தப்ப ஒத்துக்கவே முடியாது. சரி ப்ளீஸ் கோ. நான் ஒரு ஷூட்டிங்கை பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீ கிளம்பலாம். தேங்க்யூ. போகட்ட விடுங்க, இவனை நம்ம அப்புறமா பார்த்துப்போம். சார், நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபை பாருங்களேன். இவங்க தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஷூட் 2 இடத்துல இருந்திருக்காங்க. இது நெல்லுவோட ஆனந்த் சிஇஓ, அலுவோட சிஇஓ கிருஷ்ணா, ராக்கியோட ஒய்ஃப் வின்னி, இது ராக்கியோட பிஏ மீனாட்சி, இவன் ராக்கியோட எக்ஸ் பாடி கார்டு விமல், அப்புறம் இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு ராக்கியை கொல்றதுக்கு. ராக்கியோட ஒய்ஃப் வின்னி, எந்த ஒய்ஃப்னால தான் பொறுத்துக்க முடியும் தன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காங்கிறத? எல்லாத்துக்கும் மேல அவன் ஒய்ஃப்க்கு டைவர்ஸ் கொடுக்கறதா இருந்தா. சார், இந்த பாடி கார்டு விமல் இவனை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருக்காங்க. இந்த ஆனந்த் அப்புறம் மீனாட்சி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. இவங்களுக்கு ராக்கியை கொல்றதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? ஆனந்த் இவன் கம்பெனில மேனுஃபேக்சரர் பண்ண செல்போன்ஸ், அதோட ஆட்ஸ் ராக்கி தானே பண்ணிட்டு இருந்தா. அப்படி இவன் கொண்டுட்டானா இவனுக்கு தானே பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். சார், இந்த மீனாட்சி ராக்கியோட பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா. இவளுக்கு 10% கமிஷன் கிடைக்கும் அவனோட ஒவ்வொரு அசைன்மெண்ட்க்கும். ஆனா தன்னோட வருமானத்தை ஏன் சார் எல்லாம் பண்ணோம்? ராக்கியோட மரணத்துல அதிக நஷ்டம் ஏற்படுத்தி இவளுக்கு தான் சார். இவளோட கல்யாணமும் நின்று போச்சு அண்ட் வருமானமும் போயிடுச்சு. அப்புறம் இவன் நெல்லோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இவன் ஆளுக்கு அப்ளை பண்ணியிருந்தா ஜாபுக்காக. இவனும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்தால. எஸ் சார், ஆனா அவன் செட்டில் இல்லை சார். அவனுக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணல. சார், அந்த 2வது மொபைல் ஆன் ஆயிடுச்சு சார். அப்ப சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணு, அது எங்க இருக்குன்னு பாரு. சார், இது ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரி இருக்கே. லொகேஷன் செக் பண்ண. சார், அந்த பக்கம் காட்டுது. இது உங்க மொபைலா? இது உங்களுக்கு தான் செக் பண்ணுங்க. மொபைல் இங்கே தான் சார், இங்கே இருக்கு. இந்த பக்கம் தான் காட்டுது. அட, பேட்டரி போச்சுன்னா பரவாயில்ல. அட, என்ன இது ரொம்ப சூடா இருக்கு. என்னையா பண்ணாச்சு? என்ன நடக்குது? பின்னாடி போ, பின்னாடி போ. தள்ளி போங்க, தள்ளி போங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ், போங்க. போ, போயா, பின்னாடி போயா. நில்ல.
எந்திரா. டேய் உன் ஆட்டம் ஓவர். இந்த மொபைல் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சார் இது உன் மொபைலா? உண்மையை சொல்ல, இது யாரோடது? எங்க திருடுன? இந்த மொபைல் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சொல்றேன் சார், சொல்றேன் சார். நான் ஒரு செட்ல ஷூட்டிங்ல இருந்தேன் சார். அங்க நான் ஸ்பாட் பாயா இருந்தேன். அங்க இருந்து தான் சார் இது திருடினேன் சார். அது புது மொபைலா இருந்தது. வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்குமே நினைச்சுதான் திருடிட்டேன் சார். அப்ப இவ்வளவு நாள் எதுக்காக மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? நியூஸ்ல சொன்னாங்க சார், மொபைல் பிரச்சனை ஏதோ போயிட்டு இருக்குன்னு. அதான் ஆஃப் பண்ணிட்டேன் சார். மறுபடியும் நியூஸ்ல மொபைல் நல்லா இருக்குன்னு சொன்னவனே அதை ஆன் பண்ணி வித்துலான்னு பார்த்தல. திருட்டு பையல, அதானே உன் பிளானே? நல்ல வேலை நாங்க கரெக்டான டைம்க்கு இங்க வந்துட்டோம். இல்லனா அந்த மொபைலோட சேர்ந்து நீ வெடிச்சிருப்ப. அதான் எனக்கும் அப்படிதான் சார் தோணுச்சு. மொபைல் ஏன் இவ்வளவு சூடா இருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால தான் சார் நான் தப்பிச்சேன். சரி நான் போயிட்டு வரேன் சார். நில்றா. எங்க போற? உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் இருக்கு, வா. நான் சந்தேகப்பட்டது சரிதான் பாஸ். இந்த மொபைலோட பேட்டரி இருக்குல்ல, இதுல கோல்மால் வேலை பண்ணிருக்காங்க. கோல்மாலா? எந்த மாதிரி? இந்த பேட்டரியில கொஞ்சம் வித்தியாசமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே ரியாக்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இந்த மொபைலை ஆன் பண்ணி மட்டும் வச்சா, ஆன் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த மொபைலோட பேட்டரி சூடாக ஆரம்பிச்சிடும். இதுல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கெமிக்கலை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதனால சாதாரணமா ஒரு பேட்டரி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுமோ அதை விட 10 மடங்கு அதிகமா ஹீட் ஆகும், வேகமா ஹீட் ஆகும். மொபைல் ஆன் பண்ணா ஏற்கனவே கெமிக்கல் இருக்குல்ல, பிளாஸ்ட் ஆயிடும். சோ அந்த ஸ்பாட் பாய் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருந்தான். இல்லனா என்ன இருக்குமோ தெரியல. நீங்க சரியான நேரத்துக்கு அவனை பிடிச்சிட்டீங்க. இல்லனா இன்னும் நிறைய பேர் இறந்திருப்பாங்க. ஆனா அந்த கெமிக்கலை இந்த பேட்டரியில எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க? அதுவும் எப்படி? யார் அப்படி செஞ்சது? சார் என்னாச்சுடா? ஏன் ஓடி வர? நீங்க நியூஸை பாத்தீங்களா இல்லையா? எந்த நியூஸ்? சார் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நெல்லோ கம்பெனியோட புது அம்பாசிடர் யாருன்னு. யாரு? சுகாஸ். வாட்? பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பணம் ராக்கிக்கு கொடுத்தாங்களோ அதை விட 4 மடங்குமா சுகாஸ்க்கு கொடுக்குறாங்க. ராக்கி இறப்புனால அதிக லாபம் இந்த சுகாஸுக்கு தான் இப்ப ஏற்பட்டிருக்குல்ல. ஒரு கான்ட்ராக்டே கிடைச்சிடுச்சு. ராக்கிய சைலண்டா பழி வாங்குவது செஞ்சுட்டான். நான் வேற என்னதான் சார் பண்றது? எனக்கு சைன் பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. அப்படி என்ன கட்டாயத்துல நீங்க எல்லாரும் இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஏன் மறுபடியும் சுகாசியே கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனீங்க? சுகாஸ்க்கு இப்ப மார்க்கெட் நல்லா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் கம்பெனி ரொம்ப டல் ஆயிடுச்சு. நல்ல வேலையா ஏசிபி சார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எங்க மொபைல் போன்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாச்சு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது சார், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க சேல்ஸ் லெவல் ரொம்ப டவுன் ஆச்சு. ஏசிபி சாரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இதை சரி பண்ண முடிஞ்சது. சீக்கிரமே இன்வெஸ்டர்ஸ் எங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க சார். அதுக்காக தான் நான் உடனே சுகாஸை சைன் பண்ணேன். ஏன்னா அப்பதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு சுகாஸ் மேல நம்பிக்கை வரும். அப்படின்னா நீங்க சுகாஸ்க்கு ஏன் 4 மடங்கு அதிகமா பணம் கொடுத்தீங்க? எப்படி பார்த்தாலும் அது லாஸ் தானே? அது ஒன்றும் லாஸ் இல்லை, பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம சந்தேக லிஸ்ட்ல பெரிய பெனிஃபிட் பார்த்தா அது சுகாஸுக்கு தானே? பங்கஜ், இதுல நம்மளோட வியூ ரொம்ப தப்போன்னு தோணுது. இதுல வேற ஏதோ பெருசா இருக்கு. ஆனந்த் என்ன சொன்னா, எப்போ அவனோட மொபைல் போன் வந்து பிளாஸ்ட் ஆச்சோ ஷேர்ஸ் மொத்தமா டவுன் ஆயிடுச்சு. ஏசிபி சார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷேர் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குற்றவாளி அவனோட பேர் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கும். சிட்டியில பெரிய பணம் முதலங்க பேர்ல ஸ்டாக் மார்க்கெட். ஏசிபி சார் கிட்ட பேசி பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது ஷேர் மார்க்கெட்டோட ஹாட் நியூஸ். நெல்லோ கம்பெனியோட ஷேர்ஸ் குறைஞ்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களோட ஷேர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய் விசாரிச்சேன் சார். ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க சொன்னது சரிதான். நெல்லுவோட ஷேர் பிரைசஸ் டவுன் ஆனதும் ஏராளமான இன்வெஸ்டர்ஸ் நஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பயந்துட்டு தன்னோட ஸ்டாக்ஸை வித்திருக்காங்க. நிறைய பேர் அதை வாங்கவும் செஞ்சிருக்காங்க. சார், கொஞ்சம் ரெகுலர் கம்பெனிஸும் இருக்கும். அவங்க நெல்லுவோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் 3-4 பேர் இருக்காங்க. அவங்க முதல் முறையா நெல்லுவோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தயா, யார் யார் மேல நாம சந்தேகப்பட்டோமோ அவங்க அத்தனை பெரிய பீரோவுக்கு வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்துடலாம். குட் நியூஸ்.
அடங்கப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா? சார் நீங்க போன்ல சொன்னீங்க கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு. ஆமாமா, ராக்கிய கொண்டது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க இப்ப நம்ம முன்னாடி இதே ரூம்ல தான் இருக்காங்க. அதுவும் உங்கள ஒருத்தர் தான். சோ எது நல்லதுன்னா அவங்களாவே முன்னாடி வந்து சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். சார் சொல்லுது சார், அந்த 2வது ஃபோன் ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்து திருடு போச்சு இல்லையா? அது கிடைச்சிருச்சு. ஃபேண்டாஸ்டிக் தயா. அந்த 2வது ஃபோனும் கிடைச்சிருச்சா? பிரமாதம். ஆனந்த், இது உங்க கம்பெனி ஃபோன் தானே? ஆமா சார். இதை யார் சார் திருடுனது? யார் அவன்? அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒரு வேலை பண்ணுவோம், முதல்ல சோலனுக்கு இங்க வர சொல்லுவோம், இதை செக் பண்ண சொல்லுவோம். என்னதையா? நீங்க எல்லாரும் உட்காருங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். படி ப்ளீஸ். ஒழுங்கா சிஐடி கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடு. தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு இந்த விஷயம் அப்பவே தெரியும். யார் மொபைலை திருடினாங்கன்னு, யார் கொலை செஞ்சாங்கன்னு. திருடுற வேலையெல்லாம் நீ தான் செஞ்சிருப்ப. அன்னைக்கு என் டிசைன்ஸை திருடுனல்ல, ராக்கியை நான் கொல்லல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் என் கையால உன்னை கொல்லுவேன். அதை தவிர உன்னால என்ன பண்ண முடியும்? பிசினஸ்ல உன்னால என்ன ஓவர்டேக் பண்ண முடியல. சும்மா சண்டை போட்டுக்காதீங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகி போயிருக்கு. யார் மர்டர் பண்ணியிருந்தாலும் இவங்க கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னும் 2-3 நாள் தான், யாரும் தூக்கிடுவாங்க. அவன் சொல்றது சரிதான். நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த விமல் இருக்கால, இவன் தான் ராகியை கொண்டிருப்பான். என்ன எதுக்கு மாட்டி விட பாக்குற? உன் புருஷனை ஃபாலோ பண்ண சொன்னது நீ தானே. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. தயா சார், ஃபோன் பண்ணு. போன் ரிங் ஆகுதுல, யாரோட போனை எடுத்து பேசுங்க. இப்ப பாரு விளையாட்டு. வேண்டாம், அந்த போனை தொடாதீங்க. வேண்டாம், அதுல பாம்பு இருக்கு. அந்த போன் வெடிச்சிடும். யாரும் தொடாதீங்க. ஏய், எங்க ஓடுற நீ? கதவு தரங்க. கதவு தரங்க. பாம்பு தரங்க. பாம்பு இருக்கு உள்ள தரங்க. கதவு தரங்க. கதவு தரங்க. யாரும் தொடாதீங்க. ப்ளீஸ் ஓபன் தி டோர். கதவு தரங்க. உள்ள பாம்பு இருக்கு. யாரும் ஓடிங்க. பாருங்க, உள்ள போய் பாருங்க. இங்க பாருங்க, சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதுல எந்த பாமும் இல்ல. ஆனா மொபைல்ல இருந்து புகை வந்துச்சே. ஆமா தெரியும், ஆனா நான் தான் சொன்னேன்ல, அதுல எந்த பாமும் இல்ல. சார் மீனாட்சி தான் சொன்ன சார் மொபைல்ல பாம்பு இருக்குன்னு. ராக்கிய கொண்டது யாருன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கொலைகாரன் தானாவே முன் வரணும். என்ன மீனாட்சி, உனக்கு தெரியும்ல அந்த போன்ல பாம்பு இருக்குன்ட்டு? அதனால தானே புகையை பார்த்த உடனே நீங்க இருந்து ஓடுன. நீதான் ராக்கியை கொன்னியா? இந்த நாடகத்துக்கெல்லாம் காரணம் நீதானே? ஆமா, நாங்க தான் வேணும்னே அந்த மொபைல்ல ஸ்மோக் வரா மாதிரி டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்யா. எப்படி நல்ல புகை வந்துச்சா? பங்கஜ், நான் விஷால், மீனாட்சியோட ஃபியான்சே. நிஹால், ராக்கியோட மரணத்துக்கு பின்னாடி உன் கம்பெனியோட ஷேர்ஸ் டவுன் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா?
மீனாட்சி அப்புறம் அவளோட ஃபியான்சி விஷால். அப்பதான் தெரிஞ்சது விஷாலோட சிஸ்டர் சரிதா ஏராளமான ஷேர்ஸை கம்மி விலையில வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஷேர்ஸோட ரேட் அதிகமானதும் அதை வித்துட்டாங்க. 30 மடங்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. என்ன அது உண்மைதானே? சொல்லுங்க, எதுக்காக ராக்கியை கொன்னீங்க? சார், ராக்கி என்ன வேலையை விட்டு தூக்குறதா சொன்னாரு சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப கிண்டல் பண்ணுவான் சார். பேட் பிஹேவியர் வேற. அதனால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அந்த மாதிரி நேரத்துல தான் என்ன வேலையில விட்டு தூக்கிட்டு புது பிஏ வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா சார். சார், என் கல்யாண ஏற்பாடுக்காக ரொம்ப பணம் தேவைப்பட்டுச்சு. நான் எங்க போவா அவ்வளவு பணத்துக்கு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிருச்சு. சார், நான் தான் மீனாட்சிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொன்னேன். நான் எப்போவுமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிப்பேன். அதனால ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல சார். அப்புறம் நெல்லோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்க. அப்புறம் அவங்க கம்பெனி அந்த புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் அப்புறம் ஐடி ஆளுங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க. சார், நான் தான் மீனாட்சி கிட்ட சொன்னேன். சந்தர்ப்பம் பார்த்து கான்ஃபரன்ஸ்லேருந்து 2 ஃபோனை திருடிருன்னு சொன்னேன். சொன்னதை அப்படியே பண்ணிட்டா சார். அதுக்கப்புறம் அந்த ஃபோனோட பேட்டரியில் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு ஒரிஜினல் ஃபோனோட மாற்றிருக்க இல்லையா? ஷூட்டிங் லொக்கேஷனுக்கும் நீ அமுச்சு விட்டுருக்க, கரெக்டா? அந்த ஒரிஜினல் மொபைலை சும்மா பீஸ் ஆக்கிட்டேன், எவிடன்ஸே இல்லாமல் பண்ணுறதுக்காக. அதானே உங்களோட பிளானு? பணத்துக்காக பேரசப்பட்டு நீ ஒரு ஆளை கொலை பண்ணி இருக்க. அநியாயமா ஒரு உயிரை எடுத்துட்ட. பொதுவா கல்யாணத்துல ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருப்போன்னு வாக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை நாங்க உங்களுக்கு தரோம். அதுவும் இன்னையில இருந்து சேர்ந்தே இருங்க. வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே இருந்து கம்பி எண்ணுங்க.